Hello guys, welcome back to a new video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 பெஸ்ட் ஹாரர் கேம்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு தான் பார்க்க போறோம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, நான் உங்களோட டாப் 5 கேமர். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பழைய கேம்ஸான கிரானி, ஈவில் நென் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. புது கேம்ஸ் எது வந்திருக்கோ அதை தான் சொல்ல போகிறேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. அதனால இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும். என்னென்னா கிரானி கேம் நீங்கள் விளாண்டுருப்பீங்க, இல்லை ஈவில் நென் விளாண்டுருப்பீங்க. விளாடும் போது உங்களுக்கு கிரானி பார்த்தா சிரிப்பாக இருக்குமா, இல்லை ஈவில் நென்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குமான்றதும் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ரெண்டுத்தையும் பார்த்தா பயமாக இருக்குமான்றதையும் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுறவங்களுமே எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு ஹவு டு கெட் பொயா எல்லா மேட்ச்லேயும் பொயா அடிக்கிறது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன். அந்த வீடியோவை மேக் பண்ணலாமான்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்களோட டாப் 5 கேமர். த மிஸ்ட்ரி ஆஃப் கேரன் பால் அப்படின்றது இந்த கேமோட பேர். இது வந்துட்டு 2024 ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு பெஸ்ட் அல்ட்ரா கிராஃபிக்ஸ். அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு பிசி லெவல் கிராஃபிக்ஸையும் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்ட்ரியான ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்ருவாங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு அல்ட்ராவான ஒரு ஒரு பிளேஸில் எடுத்துகிட்டு போய் விட்ருவாங்க. அந்த பிளேஸில் நீங்கள் இந்த மாதிரி பேய்ங்க வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அந்த ஃபசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பிசி லெவல் கேமை நீங்கள் மொபைலில் கன்வெர்ட் பண்ணி விளாடணும் ப்ரோ அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அல்டிமேட்டான ஒரு பிளேசஸ், அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நைட் நேரம்லாம் நீங்கள் பார்த்துட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாயிரும். நைட் நேரம் யாரும் இல்லாத ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்துட்டு இந்த கேம் விளாட்றீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டை கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கேம் தான் இது. இந்த கேம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஒரு பெஸ்ட்டு கேம் ஆஃப் ஆண்ட்ராய்டுனா நான் இந்த கேம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபசில் சால்வ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். த மிஸ்ட்ரி ஆஃப் கேரன் பால் அப்படின்றது இந்த கேமோட பேர். இந்த கேமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 MB பக்கம் வருது. இது ஒரு ஆன்லைன் கேம் கைஸ். அது இல்லாமல் இது ஒரு லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் வர யாரும் வந்துட்டு லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை நான் சென்ட் பண்ணி விட்றேன், ஓகேங்களா? நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம 4வது என்ன கேம் பார்க்க போகிறோம்னா கேஸ் அனிமேட்டிக் ஹாரர் அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இது வந்துட்டு 129 அப்படின்னா 130 MBக்கு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இந்த கேமில் ஸ்டோரி என்னென்னா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பீங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பீங்க. நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஹேக்கர் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட சிஸ்டமை ஹேக் பண்ணிடுவாங்க. ஹேக் பண்ணதால் உங்கள் கரண்ட் போகும், ஒரு மாதிரி வித்தியாசமான நிலவுகள்லாம் அங்கே நடக்கும். அதை நீங்கள் வந்துட்டு எப்படி சமாளித்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர போகிறீங்கன்றது தான். இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஹாரர் ஃபீலிங் சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வித்தியாசமான மிருகங்க, அந்த ஹாரர்ஸ் அப்படின்னா பேய்ங்க, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வரும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த கேம் விளாண்டிங்கன்னா சூப்பரான ஒரு கேம் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணலான்னா இதை ட்ரை பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துடும். அது இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம்னா இதோட MB 130 MBக்கே பெஸ்ட் கிராஃபிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வித்தியாசமான ஒரு ஜந்து மாதிரி நடமாடிட்டு இருக்கும். அதுக்கிட்ட மட்டும் மாட்டினா சத்தம். அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்மளோட லிஸ்ட்டில் 3வது பிளேஸில் என்ன கேம் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஷாடோ ப்ரெஸ்டிடியூட் ஜெசிகா கேஸ் அப்படின்றது இந்த கேமோட பேர். இது வந்துட்டு ஒரு 200 MB பக்கமாக வருது. அது இல்லாமல் இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஆஃபீஸராக இருக்கும்போது உங்களுக்கு மிட் நைட் 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஜெசிகான்ற ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வேணும், நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு லொக்கேஷனும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஃபோன் கட் ஆயிடுது. நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, பட் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவுமே நடக்குது. அந்த ஜெசிகா பொண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்க ஃபசில்ஸ் எல்லாம் நீங்கள் முடித்து வெளியே வர்றது தான் இந்த கேமு. இது ஒரு பயங்கரமான ஒரு கேம். இது ஒரு பெஸ்ட் கேம் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஹாரரில் சொல்லலாம். இது நம்மளோட லிஸ்ட்டில் 3வது பிளேஸில் இருக்குது. அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்து பாருங்கள். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வாங்க நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் கேமுக்கு போகிறோம். த ஸ்கூல் வைட் டேஸ் அப்படின்றது தான் இந்த கேமோட பேர். இது வந்துட்டு 1.1 GB ஸ்டோரேஜ் ஆஃப்லைன் கேம். பெஸ்ட் ஸ்டோரி லைன் கேம் கைஸ். இது ஹாரர் ஃபீலிங்கில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 3D கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் ஆகுறீங்க, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறா.
அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்கூலில் லேட்டாக போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து அங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அதில் ஒரு சைக்கோ கோஸ்ட் ஹாரர் அப்படின்னா சைக்கோ கோஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிடுது, கேர்ள் ஃப்ரெண்டை. அந்த ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க, அங்கே இருக்கும் மல்டிபிள் பசில்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சு அந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றுறீங்களா இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரியே. அது இல்லாமல் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கைஸ். இது வரைக்கும் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணதுலனா நீங்கள் இந்த பெரிய கேமை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் செம சூப்பராக ஒரு அல்ட்ரானா ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரி செம சூப்பராக இருக்கும். த எண்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கும். அந்த கேம் விளாண்டு முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், ஓகேவா கைஸ்? அது இல்லாமல் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன கேம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்க கேம் கிரானி 4 தான் கைஸ். ஏன் ப்ரோ கிரானி இல்லை, ஈவல்னு இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் பார்த்தா கிரானி 4 ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா இல்லை கிரானி இல்லை ஈவல்னு இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். கிரானி 4 அப்படின்ற இந்த கேம் இருக்குது இல்லை அந்த மாதிரி நான் ஒன்றுமே குழம்புல கைஸ். இப்போ எனக்கும் குழம்புது, என்னை மன்னிச்சிருங்க சத்தியமாக நான் சொல்லப்போனால். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரானி 4 தான் இப்போ இருக்கிறதுலையே கொஞ்சோண்டாரும் பெட்டராக ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கிற 2024 கேம் கிரானி 4 தான். இது வந்துட்டு கூகுளில் கிடைக்கும், சர்ச் பண்ணிங்கன்னா. இந்த கேம் பிளேவும் என்னால் போட முடியல, ஏன்னா இது போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குது, ஏன்னு தெரில. நீங்கள் வந்துட்டு இதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிரானி 4 வந்துட்டு ஏபிகே கிடைக்கும், டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, அதையும் போடலாமான்றதையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கிரானி 4 கேம் பிளே போட்டால் எனக்கு காப்பிரைட் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, அதனால தான் நான் அந்த போடல, ஓகேவா? இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் 2வது டைம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன், ஏன்னா ஸ்ட்ரைக் விழுந்துச்சு ஆல்ரெடி. அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதால இந்த வியூஸ் போகுமானே தெரில. பரவாயில்ல கைஸ், நான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த கேம் பற்றி சொல்லவே மறந்துட்டல. இதில் வந்துட்டு கிரானி இருப்பா, கிரானி கிழவன் இருப்பான், கிழவனோட இன்னும் இந்த பேத்தி அந்த மாதிரி அந்த ஒரு சென்ட்ரலாகவே இன்னும் நாலு சுற்றிட்டு இருக்கோம்ல 3 இருக்கும். அது கூட இன்னும் 2 பிரதர்ஸ் அப்படின்ட்டு இன்னும் 2 கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் சொல்ல மாட்டேன். அந்த 2த்தையும் டிஃபீட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை தாண்டி போகிறீங்களான்றதே இந்த கேம் தான். இந்த கேம் பற்றியே சொல்லாமல் வீடியோ முடிக்க பார்க்குறேன், பைத்தியக்காரங்க. சரி ஓகேவா, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.